நவம்பர் 26 மும்பை தீவிரவாத தாக்குதல். 2008 நவம்பர் 26ஆம் நாள் இந்தியாவின் வரலாற்றிலேயே மிகவும் கொடூரமான தீவிர தாக்குதல்களில் ஒன்றான மும்பை தாக்குதல்கள் நடைபெற்றன. பாகிஸ்தானை தளமாக கொண்ட தீவிரவாத அமைப்பான லஷ்கர்-இ-தொய்பாவைச் சேர்ந்த ஆயுதமேந்திய 10 தீவிரவாதிகள் கராச்சியிலிருந்து கடல் வழியாக இந்தியாவுக்கு கப்பலில் வந்து நவம்பர் 26ஆம் தேதி இரவு மும்பையில் இறங்கினர். அவர்கள் தனித்தனி குழுக்களாக பிரிந்து மும்பையின் முக்கிய பகுதிகளுக்கு சென்றனர். தாஜ்மஹால் பேலஸ் ஹோட்டல், ஓப்ராய் ட்ரேடன்ட் ஹோட்டல், சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் ரயில்வே ஸ்டேஷன், லியோபோல்ட் கேஃப், நரிமன் ஹவுஸ், ஜூவிஸ் சென்டர், கேமா ஹாஸ்பிட்டல், மெட்ரோ சினிமா போன்ற மும்பையின் முக்கியமான பொதுமக்கள் நடமாடும் இடங்களையும் சர்வதேச சுற்றுலா மற்றும் வணிக மையங்களையும் குறிவைத்து தானியங்கி துப்பாக்கிகள், கைகுண்டுகள் போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் கார் குண்டுகளும் பயன்படுத்தப்பட்டன. தேசிய பாதுகாப்பு படை கமாண்டோக்களும் மும்பை போலீஸ் மற்றும் ராணுவ வீரர்கள் இணைந்து ஆபரேஷன் பிளாக் டொர்னேடோ என்ற நடவடிக்கையை மேற்கொண்டனர். இந்த நடவடிக்கை மூலம் தீவிரவாதிகளின் தொடர் தாக்குதல்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டன. குறிப்பாக தாஜ் மற்றும் ஓப்ராய் ஹோட்டல்களில் தீவிரவாதிகள் பிடித்து வைத்திருந்த பணைய கைதிகளை மீட்க மிகவும் கடினமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த கொடூர தாக்குதல் 60 மணி நேரத்திற்கும் மேல் நீண்டது. இதில் சுமார் 170 பேர் உயிரிழந்தனர். அஜ்மல் கசாப் என்ற தீவிரவாதியை தவிர மற்ற அனைவரும் கொல்லப்பட்டனர். உயிருடன் பிடிக்கப்பட்ட அஜ்மல் கசாப்பிடம் நடத்திய விசாரணையில் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து சேட்டிலைட் போன்கள், இணைய வழி வார்த்தை தொடர்பு போன்றவற்றின் மூலம் கட்டளைகளை பெற்று செயல்பட்டது தெரிய வந்தது. இந்தியாவில் பெரிய அளவில் பயங்கரவாத அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது, பொருளாதார மையங்களை நாசமாக்குவது, இந்திய பாதுகாப்பு அமைப்பின் பலவீனங்களை வெளிப்படுத்துவது, சர்வதேச கவனத்தை ஈர்ப்பது போன்றவையே இந்த தாக்குதல்களின் நோக்கங்கள் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. பிடிபட்ட அஜ்மல் கசாப் நீதிமன்றத்தில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு 2012இல் தூக்கிலிடப்பட்டார். இந்த தாக்குதல்களை அடுத்து இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் பலப்படுத்தப்பட்டன. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி உருவாக்கப்பட்டது. கடல்சார் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. முக்கிய நகரங்களில் விரைந்து செயல்படும் குவிக் ரெஸ்பான்ஸ் டீம்ஸ் அமைக்கப்பட்டன. ஹோட்டல்கள், விமான நிலையங்கள், துறைமுகங்களில் கண்காணிப்பு அதிகரித்தது. பாகிஸ்தானில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து தீவிரவாதிகள் இயக்கப்பட்டது ஆதாரங்களுடன் வெளியானதால் இந்தியா பாகிஸ்தான் உறவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. சர்வதேச அழுத்தத்தின் காரணமாக பாகிஸ்தான் சில பயங்கரவாதிகளை தற்காலிகமாக கைது செய்தது. நவம்பர் 26 தாக்குதல் இந்தியாவின் பாதுகாப்பு கொள்கையில் ஒரு தீவிரமான மாற்றத்தை ஏற்படுத்திய மறக்க முடியாத ஒரு சோகமான நிகழ்வாக வரலாற்றில் பதிவானது.